ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன் தான் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன் தான் கொடுத்துருக்காங்க. ஜாப் ரோலை பொறுத்தளவுக்கு சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி செக்கிங், அசம்பிளி, மெயின்டெனன்ஸ், லோடிங் அண்ட் அன்லோடிங் ஹெல்ப்பர், இந்த மாதிரியான ரோல் ஆட்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபுட் அண்ட் அக்கமண்டேஷனுக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் ஃபுட் அண்ட் அக்கமண்டேஷன், யூனிஃபார்ம், ஷூஸ், அதுக்கப்புறம் பிஎஃப் கார்டு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் கொடுத்துட்ட பிறகு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ண பிறகு கூட கம்பெனி விட்டு போயிடுறாங்க. யூனிஃபார்ம், ஷூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் கம்பெனிக்கு லாஸ் ஆகுது. ஒரு சில பேர் பண்ணுறதுனால கம்பெனிக்கு ரொம்ப லாஸ் அதிகமாக ஆகிறதுனால தான் இப்போ பே பண்ண சொல்கிறாங்க. இந்த பே பண்ணுற அமௌண்ட் கூட நீங்கள் சேல்ரி வாங்கும்போது உங்களுக்கு அந்த சேல்ரி கூட எக்ஸ்ட்ரா இந்த அமௌண்ட்டும் சேர்த்து தான் வரும். ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாங்குவாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த மாதிரிலாம் எந்த அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்தளவுக்கு 9:30 AM to 5:30 PM ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் டைம் பார்த்திங்கன்னா 115 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில கம்பெனி சேல்ரி கம்மியாக கொடுப்பாங்க, ஏன்னா சேல்ரியிலே எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி அப்படி கிடையாது, சேல்ரி ஹைக்காக தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஃபுட் அக்கமண்டேஷனுக்கு, அந்த அமௌண்ட் கூட ஃபஸ்ட் மந்த் சேல்ரியோடு சேர்த்து தான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டும் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியிலே கொடுத்துருவாங்க. அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றக்காக தான் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஒர்க்கிங் டேஸ் பொறுத்தளவுக்கு மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கான ஒர்க் இருக்கும். சண்டே வீக் ஆஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி 2 days கேஷுவல் லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட பேசிக் சேல்ரி 22,000 இருக்கும். டேக் ஹோம் சேலரியாக 20,500 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்டண்டன்ஸ் போனஸ் 1,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வேறு என்னெல்லாம் இந்த கம்பெனியில் பெனிஃபிட்ஸ் தராங்க அப்படின்னா, பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ இருக்கும். 1 year ஒன்ஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th 12th ITI எனி டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் பொறுத்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எனி ரீஜனல் லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன ஃபெசிலிட்டி தராங்க அப்படின்னா, ஃபுட் அண்ட் அக்கமண்டேஷன் கம்பெனி தரப்புலேருந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் மந்த் மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட உங்களோட சேல்ரியில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட் மந்த்லேயே. ரெஃபரல் போனஸ் 500 rupees இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் பெங்களூர், தமிழ்நாடு அண்ட் கேரளா, இந்த லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஒர்க் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே எந்தெந்த ஏரியாவெலாம் ஜாப் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கன்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் தான் இப்போதைக்கு தேவைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லிமிட்டட் வேக்கன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ கால் பண்ணுங்கள். எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். கால் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்படி ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் 500 rupees அவங்க பே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க.
இது ஒரு ட்ரஸ்டடான ஜாப் அப்படின்றனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.